கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். நாம் புது வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம், தமிழ் வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம், ஆங்கில வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம். வருட கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது இவை அனைத்திற்குமே பலன்களை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். ஆனால் பொதுவான ஒரு வழக்காடல் ஒன்று, தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆனால் அந்த தை பிறந்தால் யார் யாருக்கு வழி பிறக்கும், இதை பற்றி நம்ம இது வரைக்கும் அதிகமாக பேசினதே இல்லை. அதனால் இந்த தடவை அதை பற்றி உத்தராயண புண்ணிய காலத்தினால் கிரக நிலையின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் இங்கு பேசலாம் என்று தான் இருக்கிறோம். இந்த தை மாதம் விருச்சிக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறக்கிறது. லக்ன ஏரி நட்சத்திரம், சந்திரன் ஏரி நட்சத்திரம் இரண்டுமே சனியின் நட்சத்திரமாக இருப்பதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னன்னு சொன்னால், சனி பகவான் இந்த வருஷம் பெர்த் யோகியாக இருக்கார். இந்த தை மாதம் பிறக்க நேரத்தில் கண்டம் நாம யுகம், அதில் சனி பகவான் பெர்த் யோகியாக இருக்கிறார். சந்திரன் அவயோகியாக இருக்கிறார். அந்த சந்திரன் அவயோகியாகி நீசமடைந்திருப்பது பொதுவாக ஒரு நல்ல விஷயம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வருடம் தை மாத பிறப்பு என்பது பொதுவாகவே உத்தராயண புண்ணிய காலம் என்பது மிகவும் மகத்துவமிக்க காலம். ஏன்னு கேட்டால், தட்சிணாயன புண்ணிய காலத்தில் முடியக்கூடிய நேரத்தில் இறைவன் மக்கள் தொகை, பூமியின் பாரத்தை குறைப்பான். பல உயிர் சேதங்கள் நடக்கும். உலகம் பூரா எங்கெல்லாம் என்னெல்லாமோ நடக்குது. நம்ம இந்தியாவில் நடந்தது தான் நமக்கு தெரியுது. அப்போது அந்த உத்தராயண புண்ணிய காலம் என்பது அப்போ சூரியன் துலா மாதம் சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தில் நீசமாகி அதிலிருந்து சிறிது சிறிதாக பலம் பெற்று அவர் மகர ராசியில் சந்திக்கக்கூடியதான் மகர சங்கராந்தி என்று நாம் எல்லாம் சொல்கிறோம். அந்த மகர சங்கராந்தி என்பது உத்தராயண புண்ணிய காலத்தின் ஆரம்பம். உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பல மேன்மையான தன்மைகள் எல்லாம் நடக்கின்றன. அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பீஷ்மர் கூட தன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக காத்து கொண்டிருந்தார். உத்தராயண புண்ணிய காலத்தில் யார் ஒருவருக்கு மரணம் நிகழ்கிறதோ அவர் உண்மையிலே சற்று புண்ணியவான்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அயன தர்ப்பணம் பண்ணும்போதும் அப்படி தான். தட்சிணாயன உத்தராயணம் பிறந்த பிறகு தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது 15ஆம் தேதி 15/1/2026 அன்றைக்கி காலையில் தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும் எல்லாருமே. இப்படி இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் புதன், செவ்வாய், மாந்தி, மகரத்தில் சூரியன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தை சனி, மிதுனத்தில் குரு, இந்த தன்மையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது. இந்த நிலையில் 12 ராசிகளுக்கும் என்ன என்ன நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்பதை நாம் வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசியாதிபதி சுகஸ்தானத்திற்காக சுகஸ்தானாதிபதியோடு பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்கிறார். ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பார். நிம்மதியற்ற தூக்கம், தேவையற்ற மன உளைச்சல். ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன் சேர்க்கை. பொதுவாக சுக்கிரன் சூரியன் சேர்ந்தாலே சற்று தாம்பத்திய விஷயங்கள் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். ஏன்னா உயிரணுக்கள் குறைபாடுகள் ஏற்படுவதால், அந்த உயிரணுக்கள் குறைபாடுகள் ஏற்படுவதால் எதிர்பார்த்த மாதிரி குழந்தை பாக்கியங்கள் அமைவது, இது எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை. கன்னிராசிக்காரங்களுக்கு புதுசாக கல்யாணமானவங்களாக இருந்தாங்கன்னா இந்த மகர சங்கராந்தி பலன் அவர்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை, சிம்மராசியை போல. அப்போ 6ஆம் இடத்தில் ராகு இருப்பது நல்ல விஷயம். 6ஆம் இடத்தில் ராகு இருப்பது நல்ல விஷயம். ஆனால் உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் நீச்சமடைந்த லாபாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் நீச்சமடைந்திருக்கிறார். எதிர்பார்த்த வரவுகள் உங்களுக்கு கிடைப்பது மிக மிக கடினம். ஒரு 1000 ரூபாய்க்கு உழைச்சிருப்பீங்க, 400 ரூபா கைக்கு வரும். ஒரு 700 ரூபா வந்துச்சு, ஒரு 800 ரூபா வந்தால் கூட 200 ரூபா போனால் போதும் நினைக்கலாம். ஆனால் 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு 400 ரூபா கைக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது மன உளைச்சல் இருக்க தானே செய்யும். அதில் போதாக வரைக்கும் உடல் ரீதியான பாதிப்புகள், அதையும் நம்ம இங்கே பார்க்கணும். அப்போ சுகஸ்தானத்தில் மாந்தி அமர்ந்து கொண்டு இருப்பது, சுகஸ்தானத்தில் செவ்வாய் புதனும் சேர்ந்து இருப்பதுன்னா தாயாரின் உடல்நிலையில் அக்கறை கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ அம்மாவுக்கு உடம்பு கொஞ்சம் இந்த ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் வர்றதுக்கெல்லாம் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. தேவையில்லாமல் அடிபட்டு இரத்தங்கள் சிந்தக்கூடிய சூழ்நிலைலாம் இதில் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை இருப்பது உங்களுக்கு அந்த மாதிரி தன்மையிலிருந்து சற்று காப்பாற்றப்படுவீர்கள். அந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு சமாளிக்கிற அளவுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும்.
கன்னிராசி அதிபதியாக நம்ம புதன் வந்து யாரோட கிரகமாக சேர்ந்து தான் இருக்கணும். இங்கே செவ்வாயோட சேர்ந்து தான் இருக்கிற 4ஆம் இடத்துல வந்து. அப்போ 4ஆம் இடத்த பொதுவாகவே நம்ம 4ஆம் இடத்தை எல்லா விஷயத்துக்கும் நம்ம பேசுகிறோம். அர்த்தாஷ்டமங்கிற ஒரு தன்மை அதில் வந்துடுது. அது யாருமே கவனிக்கிறது இல்லை. எப்படி 8க்கு பாதி 4, 8ங்கிறது அஷ்டமம் சொல்கிறோம், 4 வந்து அர்த்தாஷ்டமம் சொல்கிறோம். அந்த அர்த்தாஷ்டம ஸ்தானத்துக்கு எந்த கிரகமாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து 3 மற்றும் 8ஆம் அதிபதி செவ்வாய் அங்கே இருக்கிறான், உங்கள் ராசியாதிபதியும் 10ஆம் அதிபதி புதனும் அங்கே இருக்கிறான். இவங்கெல்லாம் அர்த்தாஷ்டம ரூபத்தில் தான் செயல்படுவாங்க. ஆக மொத்தம் நீங்கள் எதிர்பார்த்த வரவுங்கிறது இல்லாமல் அதற்கு மிகவும் குறைவாகத்தான் உங்களுக்கு வருமானங்கள் வரும். ஆகையால் தேவையான பொருட்களை மட்டும் பார்த்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப இது கண்டிப்பாக தேவை என்றால் வாங்குங்கள். இல்லாட்டா அதுக்கு பின்னால் நீங்கள் வந்து பணத்தை வீணாக்க வேண்டாம். அந்த பணத்தை நீங்கள் வீணாக்கினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ கன்னிராசிக்காரங்கள்லாம் இப்போ திருமணத்துக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மகர சங்கராந்தி அவருக்கு சாதகமாக இல்லாத சூழ்நிலையில் இருப்பதால், சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பதால் திருமணத்தில் தாமதம் கண்டிப்பாக ஏற்படும். அப்போ திருமணம் தாமதம் ஏற்படும். அப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க பசங்க, இன்றைக்கி யாரை பார்த்தாலும் சரி எனக்கு செக்கச்செவேன்னு ஒரு பொண்ணு வேணும். என்ன கலர் வச்சு என்ன செய்ய போகிறாங்கன்னு தான் எனக்கு புரியலை. முக லட்சணமாக இருக்கா, இளமையாக இருக்கா, நல்ல தாத்பரியமான குடும்பமாக, பெரியவங்களை மதிக்கிற மாதிரி நடந்துக்கிறாளா, நல்ல தன்மையோடு பேசுகிறாங்களா, இனிமையான முகமா, அழகாக ஓரளவு அழகு இருக்கிறதா பாருங்களேன். உண்மையிலே சொல்லப்போனால் என்கிட்ட கேட்டால் சிகப்பாக இருக்கிறத விட கருப்பான பெண்கள் தான் அழகாக இருப்பார்கள். அந்த கருப்பு தான் ரொம்ப எடுப்பான ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த கலரெல்லாம் பார்க்காதீங்க. சனி 7ல் இருந்தாலும் அவங்க வந்து கருப்பான பெண்ணை தான் கல்யாணம் பண்ண பண்ண தான் அமையும் அவனுக்கு. இல்லைன்னா கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். நீயா மனமுறங்கி இறங்கி ஏதாவது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேங்க ரேஞ்சுக்கு உன்னை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த கருப்பான பெண்ணை தான் கல்யாணம் பண்ண வேண்டிய வரும். கன்னிராசிக்காரங்க ஆம்பளைகள்லாம் கொஞ்சம் இந்த விஷயத்தை கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டும். ஆக கன்னிராசியில் அன்பர்கள் அனைவருக்கும் 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது. அந்த 10ஆம் இடத்துல குரு இருந்தால் தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கத்தான் செய்யும். வேலை செய்யும் இடத்துல பிரச்சனைகள் இருக்கும். வேலை செய்யும் இடத்துல உயராதிகாரிடம் நீங்கள் நல்லதே செஞ்சாலும் உயராதிகள் எரிஞ்சு விழுவாங்க. இந்த மாதிரி தன்மைகள்லாம் நடக்கும். அப்போ சுகஸ்தானத்தையும் உங்கள் ராசியையும் உங்கள் ராசிய அதிபதியும் சனி பகவான் பார்க்கிறார். சனி பகவானின் பார்வைப்படுவது நல்ல விஷயம். அப்புறம் நீங்கள் நீதி நேர்மை தவறாமல் உண்மைக்கு புறம்பாக செல்லாமல் சரியான பாதையை நீங்கள் சென்றீர்களே ஆனால் கண்டிப்பாக வந்து அது ஒரு நற்பலன்களை தரும். ஏன்னா கர்மாதிகாரி பட்டம் பெற்ற சனி பகவான் கர்மத்தை நிலைநாட்டி தர்மத்தின் வழியில் யார் செல்கிறார்களோ அவர்களுக்கு என்றுமே துணை புரியக்கூடிய கிரகமாக தான் சனி இருக்கிறது. சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னா நம்ம சொல்கிறோம். சனி எப்படி கொடுப்பார், எதுக்கு கொடுப்பார், நீ ததுபடி நடந்துக்கோ, கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பார். ஏன்னா மக்கள் தொடர்புக்காரனும் சனி பகவான் தானே. அப்போ 7ஆம் இடத்துல சனி. அப்போ வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் உங்களுக்கு மனைவியாக அமைவார். ஆண்கள்லாம் வேலை பார்த்து தான் கல்யாணம் பொண்ணை கொடுக்குறாங்க. ஆனால் பெண்ணும் வேலை பார்க்கக்கூடிய பெண்ணாக வந்து அமைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இங்கு இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு இருப்பது நல்ல விஷயம்தான். 6ல் ராகு எப்போவுமே இருந்தால் நல்ல விஷயம். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஏவல் பெல்லிய சுனியம் திருஷ்டி தோஷம்லாம் வந்து அவங்களை பாதிக்காது. அது எல்லாம் உங்களை கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும். அதற்கெல்லாம் நிறைய கொஞ்சம். அதே சமயம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவானின் பார்வை. குரு இருக்க கெடுத்தாலும் பார்க்க கொடுப்பார். அந்த தன்மையில் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கணும். குடும்பத்தில் குதூகூலங்கள் கண்டிப்பாக நடவும். ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிச்சுவேஷன், மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். அதனால் நீங்கள் திருப்திகரமாக இருப்பீர்கள். அதுபோக உங்கள் சுகஸ்தானத்தை வேறு குரு பார்க்குறாப்புல. அந்த சுகஸ்தானத்தை குரு பார்க்குறது வந்து அற்புத நல்ல விஷயங்கள் தான். அதே சமயத்தில் 9ஆம் உங்களுக்கு 6ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பது விசேஷ நுட்பங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ என்ன செய்யும், குருவும் பெரும்பாலும் சேரக்கூடிய தன்மை. அப்படி சொன்னால் கிருஷ்ணர் வழிபாடு நீங்கள் அதிகம் பண்ணும். டெய்லி காலையில் இருந்துச்சுன்னா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு ஒரு 107 தடவை சொல்லுங்கள். இதோட பெரிய பரிகாரம் வேறு எதுவும் இல்லை. இப்போ ராதா கல்யாணம் எங்கே நடந்தாலும் உங்களாலான கைங்கரியங்களே அங்கே செய்யுங்கள். ஏன்னா ராதா கல்யாணம் என்பது பரமாத்மாகிய கிருஷ்ணனும் ஜீவாத்மாகிய ராதையும் இணையக்கூடிய தன்மை. இப்போ ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட இணையக்கூடிய தன்மை தான் இந்த ராதா கல்யாணம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களாகும். அப்புறம் அந்த ராதா கல்யாணத்தை எங்கேயா உற்சவம் நடந்தால் உங்களால் அந்த கைங்கரியங்கள் அங்கே போய் நீங்கள் செய்யுங்க.
கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்கள். கிருஷ்ணர் ஆலயங்கள் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு வாங்க. ரொம்ப அதிக நற்பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் சௌமிய நாராயண பெருமாள் நம்ம சோழவந்தான் பக்கத்தில் இருக்க குருவித்துறைன்னு இருக்குது. குருவின் துறை, குருவித்துறையில் குருவின் துறை. குரு பகவான் பெருமாளை வழிபட்டு சாப நிவர்த்தி பெற்ற இடம் அந்த குருவின் துறை. அங்கு முடிஞ்சால் ஒரு தடவை நீங்கள் இந்த வருஷம் மகர சங்கராந்திக்கு பிறகு நீங்கள் போயிட்டு வாருங்க. மற்றது அனைத்துமே அதீத நற்பலங்கள் நடக்க உங்களுக்காக நானும் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் துளாராசியில் சந்திப்போம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.